பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய செவ்வாய் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். அந்த வகையில் இப்பொழுது யோகாசன பயிற்சி வருகின்றார் ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்கள். வணக்கம், வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் அனிகா. இனிய உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 245. இன்று 21/4/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை 8ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. சிறப்பு குழந்தைகள் மாதம், விழிப்புணர்வு மாதம், சித்திரை மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 77 படை மாற்றி. குறள் 769. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை என்ற திருக்குறளின் விளக்கம்: தேய்ந்து சிறிதாகலும் நீங்காத வெறுப்பும் வறுமையும் தனக்கு இல்லாயாயின் படையானது பகையை வெல்லும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக. நம்பிக்கை செழிப்பை தராது, ஆனால் எதையும் தாங்கி நிற்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 245. உற்சாகமாய் அன்போடு வரவேற்று எல்லோரும் ஓடி வாங்கோ. வணக்கம் எல்லாருக்கும் மிக்க நன்றி. பாமத்தளத்திற்கு மீண்டுமாய் நன்றியோடு ஆரம்பிக்கிறதுல மிக மகிழ்ச்சி. வாடிமகனுக்கு நன்றி. இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இங்கே ஜியா நடேசன் அவர்கள், ஜியம் அவர்கள், நகுலவதி அவர்கள், அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், இவர்களுடன் எங்களுடைய வாடிமோகன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வீடியோ போடாலும் பரவாயில்ல, சேர்ந்து எங்களோட இணைஞ்சு அத்தாசை புரிஞ்சு அதை ட்வீட்ல சின்ன பயிற்சி அரவாசி நேரமாக செய்து நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அதுல ஒன்றுதான் சொல்லலாம். ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னா குறிப்பிட்ட நாள், ஒரு மண்டலம் என்று சொல்லுவீங்க. சில பேர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இவ்வளவு நாள் செய்து பாருங்க, இது உங்களுக்கானது என்று சொல்லி தெரிய வரும். அப்ப நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சில பேர் சொல்லிவிடும். அதை சிலர் பயன்படுத்தி அதை தொடர்ச்சியா பயிற்சியும் செய்யலாம். அதுல நாங்க இன்று 100ஐயும் தாண்டுற மாதிரி ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யற அளவுக்கு இந்த உடற்பயிற்சியை, யோகாசன பயிற்சியா, சின்ன சின்ன பயிற்சியை ஏலமான அளவு நாங்க எடுத்துக்கொண்டு வர்றோம், விரும்பி செய்திருக்கிறோம். அது உண்மைக்கும் உங்களுக்கு பலன் அளிக்கும் என்றது நிச்சயமா. நீங்க இதுல இணைஞ்சு செய்கிறார்கள் எல்லோரும் நாங்க புரிஞ்சிருக்கோம் என்று கேட்டு இன்றைக்கும் நாங்க இந்த பயிற்சிக்குள்ள போறோம். இன்றைய பயிற்சி எப்பவும் போல சாதாரணமா இருக்கும். நாங்கள் வெறும் சனிக்கிழமை 25ஆம் தேதி பொன்மாலை பொழுதாக எடுக்கிறது 100வது பயிற்சி நாள்ல செய்ய போற பயிற்சிகளை ஒரு ஒருங்கமைப்புல கொண்டு வந்து திட்டமிட்டபடி கொண்டு போற நிகழ்வா அமைய போது நிச்சயமாக நீங்களும் வந்து பார்வையிடலாம், அவங்களோட இணைந்து செய்யலாம். அதுக்கு முதல் நாளைக்கும் நாளைக்கும் நான் நிச்சயமாக இணைவேன். உங்களுக்கு ஏதாவது பயிற்சியில கேள்வி இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி எனக்கு பிடித்தால் விரும்பி இருந்தாலும் சரி, அதை நாங்க சரிபட திருத்துற மாதிரி நாளைக்கும் நாளைக்கும் நீங்க கேள்விகளோட இணைஞ்சு கொள்ளலாம். அந்த பயிற்சியை சேர்ந்து பயிற்சியில செய்யலாம். நேரத்தையும் கருத்தில் கொண்டு வரலாம். சரி, என்று எப்பவும் போல சாதாரணமான பயிற்சிக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் வீரபத்ராசனம் 3வது நிலை படிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த 3வது நிலையையும் இன்னொரு சேர்ந்து செய்துட்டு வேற மற்ற ஆசனங்களுக்குள்ளே போகலாம். மிக்க நன்றி. அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. சரி, இப்போ உடலுக்கான நேரம். இப்ப நான் இருக்கிறது அரை பத்மாசனம் சொல்லுவேன். ஒரு கால் அந்த குதி அடிவயிற்று பகுதியில வர்ற மாதிரி இருந்தால் அது அரை பத்மாசனம். கண்களை மூடி நிமிந்து நல்ல எங்களுடைய உள்மூச்சு சுவாசத்தோட கவனத்தை இருக்க வேணும். முழு கவனமும் அதுல இருக்க வேணும். கைகளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம், வெளியில நீட்டாம உள்ளுக்க வச்சிருந்து உள்ளந்தண்ட நேரா வச்சு கழுத்தை மடிக்காம கண் மடல இறுக்கி மூடாம மெதுவா மூடி சிரிச்சபடி சந்தோஷமா அழகா நிமிந்து. எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் நான், எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாள். அது மாதிரி எல்லா நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல நினைவுகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள எடுத்து என்னுடைய உடல் உறுப்புக்கான சின்ன பயிற்சியை தொடர்ந்து செய்ய. இந்த பயிற்சி என்னால முயன்ற அளவு செய்ய போறேன் என்ற எல்லா பக்கங்களையும் நினைச்சு எங்களை தயார்படுத்த. அந்த நேரம் நிறைய உள்மூச்சுள்ளுக்கு எடுத்து மெதுவா வெளியில விட்டுக்கொள்ளுங்க. உள்ளுக்கு எடுக்கிற போதோ வெளியில வர்ற போதோ எந்த சத்தமும் இல்லாம இருக்க வேணும். முழு கவனமும் உங்களோட மூச்சுல இருக்க.
இப்ப நாங்க என்ன செய்ய போற இந்த பயிற்சி எப்பவும் அவதிப்படாம, அவசரப்படாம, ஆறுதலா நல்ல வடிவா இருந்து ஒரு 3 மூச்ச கூட எடுத்து விட்டா கூட அவ்வளவு சிறப்பா இருக்கும் இந்த பயிற்சி. அதுல கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. சரி. இப்ப நாங்க எப்பவும் போல எழும்பி, கைகள உதறி, கால நல்லா விசுக்கி, நீட்டி, மடிச்சு, துள்ளி எழும்பி, தோப்பு கரணம் போட்டு நாங்க எழுச்சி கொள்ள போறோம். கீழே இருந்தபடியா தெரிஞ்சிருக்காது. சரி. ஓ, சரி. அப்ப நான் இருந்த ஆசனத்தின் பேர் என்ன? முதல்ல அப்ப கவனிக்கணும். சரி. நல்லா ஒரு அரை பத்மாசனம் அரை சொல்லி பத்மாசனம். அரை பத்மாசனம். சரி. நல்லா பெரிய இப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பெரிய வீடா வேணும் மணிக்கு. ஆ சரி. நல்லா சொல்லுங்க. நல்லா காலை உதறங்கோ. கையை நல்லா உதறங்கோ. ஒருக்கா மடிச்சு மெதுவா மெதுவா அவசரப்படக்கூடா. மெதுவா என்ன அப்படியேத்தானே எழும்பி இருப்போம் எல்லாரும். காலுக்கு பிடிக்கும், கைகிட்ட பிடிக்கும், காலை ஆட்டி பாருங்கோ. ஒரு கை இப்படி இருக்கா குனிஞ்சு நிமிந்து விடுங்க. எல்லாமே மெதுவா, நல்ல வடிவா மெதுவா. ஒரு பக்கவாட்டுக்கு எப்படியா அப்படியா நல்ல ஆறுதலா. இப்ப நாங்க எப்பவும் போல தோப்பு கரணம் அழகா இருந்து இறங்கணும். சிறப்பு. உங்களுக்கு ஏற்றபடி அமைதியா இருந்துடணும். மூச்சை விட்டபடி இருந்து கூட குறிய இருந்தா பரவாயில்லை. இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளவு தான். மறுபடியும் காலை நல்லா படிச்சு விடுவோம். மூச்சுல கவனம் செய்வோம். குனியுங்கோ, நிமிருங்கோ, கையை நல்லா ஆட்டி விடுங்கோ. கிடுகிடு கிடுகிடு நின்னலே ஓடி விடுங்கோ. எல்லாமே மெதுவா, எல்லாமே மெதுவா. சரி. இப்ப நாங்க தலை கழுத்து கை அந்த ஒழுங்குல நாங்க செய்ய போறோம். முடிவா காலை சேர்த்து வைங்கோ. நிமிந்து நின்னுங்கோ. மூச்சுல கவனம் வச்சுருங்கோ. கண்ணை மூடி கூட செய்யலாம். நெஞ்சில நாடி தொடர்ற மாதிரி கீழே வைங்க. சரி. அதே மாதிரி நல்லா வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் மெதுவா கழுத்தை ஆட்டு. சரி. இப்ப அப்படியே கழுத்தை வட்டமா சுற்று. எல்லாம் மூச்சு எடுத்து விட்டு ஆறுதலா சுற்று. வலது பக்கம். சிறப்பு. இப்ப மற்ற பக்கம். நன்றி. சரி. அப்படியே காதை கொண்டு போய் அந்த தோல் முட்டடியில பட்டு சரிச்சு விடுவோம். மெதுவா திருப்புறது வேற, காது போய் அந்த தோல் முள்ள படுறது வேற. சரி. நன்றி. கைகளுக்கு நல்லா முன்னுக்கு கைகளை நீட்டி அப்படியே சுற்றி விடுவோம். அப்படியே முன்பக்கமா மெதுவா செய்வோம். ஆறுதலா அப்படியே மடக்கி விடுவோம். முன்னுக்கு நீட்டி உள்ளுக்கு தோள்பட்டையில படுற மாதிரி நல்லா நிமிந்து சந்தோஷமா அப்படியே அந்த கையை கொண்டு வந்து தோல் முள்ள வையுங்கோ. அப்படியே முன்பக்கமா ஒரு 5 அல்லது 6 எண்ணிக்கை நிமிந்து நிக்கணும். மூச்சில கவனம் இருக்கணும். கால்கள் சேர்த்து நிலத்துல அழுத்தி வச்சு. இப்ப மெட்ட பக்கம். அப்படியே இந்த கையை பின்னக்கணும். அங்காலையும் இங்காலையும் இழுத்து. இங்காலையும் இருக்கா, அங்காலையும் நல்லபடி
இப்ப நாங்க கைகளை உதறி விட போறோம். நல்லா 2 கை ஒன்றா தட்ட போறோம். அடி மணிக்கட்டை தட்ட போறோம். மெதுவான ஒரு அழுத்தம் பக்கவாட்டுக்கு தட்ட போறோம். ஒவ்வொரு விரலையும் அப்படியே நீவி விட போறோம். ஒவ்வொரு விரலையும் அன்போடு நீவி விட போறோம். அப்படியே வடிவா ஒரு கப்பி நெஞ்சு கையை கழுவி ஒரு கிரீம் போடுற மாதிரி அதுக்குரிய பயிற்சி. ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு பக்கமா சின்ன அழுத்தத்தோட அன்போட 4 அடி போட போறோம். கைக்கு அந்த அடியை அப்படியே கை முழுமையாக மெதுவா தட்டி 2 பக்கமும் செய்ய போறோம். மறுபடியும் உதறி நன்றி. இப்ப கழுத்துக்கு செய்துட்டோம். வாங்கி செய்தோம். அவளவதி அக்கா உங்களோட பேக்ரவுண்ட் நிப்பாட்டுங்க. தெரியுது இல்லை விட்டு விட்டு வரையுது. சாரி. இப்ப இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு காலை கொஞ்சம் இடவெளி வச்சு அப்படியே திரும்பும். எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ மூச்சிலையும் கவனம் வச்சு ஒருக்கா திரும்பி உள்மூச்சு வெளிமூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு. எவ்வளவு உங்களுக்கு பின்னுக்கு திரும்பி பார்க்க முடியுமோ அப்படியே பெரிய வட்டை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அகலமா வச்சீங்கன்னா எல்லாருக்கும் அந்த அளவு பெரிய வட்டை. நல்லா சுட்டி சுழன்று நிமிந்து சவண்டு நெளிஞ்சு என்ற மாதிரி நோகடிக்காம கழிச்சு போடாம விரும்பி செய்யலாம். இனி மற்ற பக்கம் நல்லா ஆறுதலா வாய் வடிவா மூடி இருந்து கொண்டு மூக்கால மட்டும் சுவாசிக்க சிறப்பு. 8 எழுத போறோம். முன்பக்கமாக ஒரு 3 தடவைகள். இனி மற்ற பக்கம் நிமிந்து மறுபடியுமே கொஞ்சம் காலை சேர்த்து வச்சுட்டு முழங்கைய கொண்டு வந்து முழங்கால வச்சு பார்வையை நேர வச்சு முழங்காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. மெதுவா நேரம் கொண்டு வந்து எல்லாமா வர. சரி சிறப்பு. இப்ப காலுக்கு பாதத்துக்குரிய பயிற்சி எதை போனாங்க? குதி வெற்றி குதி விடல் விடல் குதி மாறி மாறி நல்ல வடிவா மூச்சோட சேர்க்கும். இப்ப நாங்க விடல்ல நடக்க நல்லா உண்ணி எழும்பி கையை உதவி கொண்டு நல்ல சந்தோஷம் விழுந்து போடாம அப்படியே கையை உதறலாம் அல்லது வந்து கொள்ளலாம். ஆனா நல்லா உண்ணி எழும்போம். எழும்பி விரல நடப்பான். இனி அப்படியே கிளறிட்டு குதி நல்ல வடிவா காலை தூக்கி விரல்களை மேல் நோக்கி பார்க்க வச்சுட்டு குதியால மட்டும் சரி நல்ல வடிவா எவ்வளவு உங்களால போக முடியுமோ. இப்ப பக்கவாட்டுக்கு நல்லா கையை உதறவோம். அழகா இருந்த செல்வியல் இது கூட மிக்க நன்றி. இப்படி கூட செய்யலாம். சரி செல்வியல் திரைக்கு அழகா இருக்கு. நடவோர்வம் மனப்பக்கவாட்டுக்கலாம். இப்ப உள்ளுக்கு சமைத்தி நல்லா கை வீசிக்கிறபடி. இப்ப அடி அடிக்க போறேன். 1 2
3 நிமிர்ந்திருக்கணும். 5 6 7 8 இவ பின்பக்கமா வரும். 1 2 3 4 5 6 7 8 சிறப்பு. இனி மறுபடியும் விரல் குதி விரல் குதி. மிக சிறப்பு. நிறைவு செய்து கொள்ளலாம். இது கூட இன்னொரு பயிற்சி நாங்கள் எப்பவும் போல ஒரு கால் விரல் ஒரு கால் நிலம் என்று சொல்றது அப்படி செய்யப்போம். ஓடப்போம். கைய பக்கத்துல வச்சு ஒரு கால் விரல் அடிக்கும் ஒரு கால் நிலத்தில் மற்ற கால் நிலத்துக்கு போயிட்டு மாறி மாறி வரும். உங்களுக்கு அது விளக்கம் அது தண்ணீர் ஓடுற போல இருக்கு. மூச்சில் கவனம் வச்சு இப்படி நீங்க ஓடிக்கொள்ளலாம். உங்களுக்கு நேரங்களுக்கு சரி இருக்கா. 10 தடவை துள்ளி கையில் அடிச்சு விடுறோம். எவ்வளவு மெதுவா உடலை குலுங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சின்னதா கொஞ்சம் காலகலமா வச்சுட்டு நல்ல வடிவா கை வீசமா கை வீசு. இந்த மாதிரி முன்னோக்கி குனிஞ்சு போகணும். கிட்ட குனியக்கூடாது. நிமிர்ந்திருந்து இப்படி நேர குனிஞ்சிட்டு நல்லா விசுக்கி ஆட்டிடாது. நல்லா மூச்சுல கவனம் வையும். நன்றி. அவ்வளவு நல்ல பயிற்சிகள் தான் இவை நீங்க செய்வீங்க. ஆசன பயிற்சிக்குள்ள போகலாம். நேற்று எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் வீரபத்ராசனம் 3வது நிலை. இந்த 3 நிலைகளையும் செய்து இந்த 3 ஆசனங்களை செய்யலாம். 1வது நிலைக்கு போகலாம். எல்லாரும் துள்ளி செய்யலாம். ஒரு கால அகலமா வச்சுட்டு கைகளை பக்கவாட்டுக்கு நீட்டி இந்த வலது கால வலது கை பக்கம் வந்து நீட்டி இருக்கிற பக்கம் திருப்பிட்டு நல்ல வடிவா மடிச்சு கீழே கையில் போகின்ற பார்வையிலும் வலது பக்கம் வளரும். இது 1வது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிறகு நேர முழங்கால மடிச்சு நேர வந்துட்டு வலது பக்கம் திருப்பின பாதத்தை முன்னோக்கி திருப்பிட்டு 2வது கால அடி அகலமா வைக்கிறோம். கைகளை வடிவா நீட்டுறோம். இடது கால இடது கை பக்கம் திருப்புறம். அப்படியே முகத்தையும் அங்க திருப்பிட்டோம். முழங்கால மடிச்சு கொண்டு போய் சரிஞ்சு இவ்வளவுதான். இவ்வளவு போதும். இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேல வாரம். திருப்பின பாதத்தை முன்னோக்கி மீண்டும் திருப்புறோம். முகமும் பார்வையும் முன்னுக்கு வந்துடும். இப்ப நான் இந்த நிலையில இருக்கீங்க நல்ல வடிவா நிமிந்து நேரம் வடிவா இருக்கும். நீங்க உங்களுக்கு எங்களுக்கு பார்வைக்கு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக எந்த வடிவா நான் நிக்கிறேன் அந்த மாதிரி நீங்க நிக்கணும். அந்த அது இருந்துச்சுன்னா நெல்லான நம்ம சரி சரி அது நீங்க செய்வீங்க. வாழ்த்துக்கள். இப்ப 2வது நிலைக்கு போகிறோம். காலகலமா வைக்கிறோம். கைகளை நீட்டுறோம். அது கூட நல்ல வடிவா நிமிந்து நேர நீட்டுமோ நாடிய மேல தூக்கி வச்சிருமோ. வலது பக்க காலை திருப்புமோ. முழங்கால சரிச்சு கீழே போவோம். பார்வையை வலது பக்கமா மாத்துவோம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி நகைகளை அப்படியே மறுபடியும் 2வது நிலைக்கு வாரம். முழங்கால நேர நிமிக்கிறோம். வலது கால முன்னோக்கி பார்வையை நேர வைக்கிறோம். இப்ப மெட்ட பக்கம் காலகலம் பிரிக்கிறோம். இடது கால இடது பக்கம் திருப்புறோம். அப்படியே கீழே இறங்குறோம். மெதுவா கைகளையும் அப்படியே கொண்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா கைகளை திருப்ப கொண்டு வரோம். முழங்கால மடிப்ப நிமித்திரம்.
காலை முன்னோக்கி திருப்புறோம். இது இரண்டாவது நிலை வீரபத்ராசனம். மூன்றாவது நிலை நேற்று படிச்சு சொல்லி தந்ததுன்னா மிக இலகு. கால்கள் அகலமா வச்சிருவோம். நல்ல வடிவா நிமிர்ந்து நேர பாருங்க. மூன்றாவது கைகள் விரல்கள் ஒவ்வொன்றும் சேர்க்கப்பட்டிருக்கணும். வலது கால் அப்படியே வலது கை பக்கத்துல இருக்குமோ, முகத்தை கொண்டு வாங்குவோம். அப்படியே முழங்கால கொஞ்சம் வளைச்சு கொண்டு போவோம். அப்படியே கைகளை ரெண்டாவது நெக் கொண்டு வாங்குவோம். அப்படியே ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து மேல் காதோரம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை கீழே இறக்குங்கோ. அப்படியே இங்கால திரும்புங்கோ. முழங்கால் மடிப்பு இடுங்கோ. பாதத்தை திருப்புங்கோ. இந்த கைகளை ஒன்றா சேர்க்கிறது தான் இருக்கு. சரி, ரெண்டாவதுல செய்ய போறோம். கால்களை விரிச்சாச்சு. கைகள் மேல நேர பார்க்கணும். இடது பக்கம் செய்ய போறோம். இடது காலை வலது பக்கம் திருப்புறோம். கீழே வாரம். கைகளை இரண்டாவது நிலைக்கு கொண்டு வாரம். ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை கீழே கொண்டு வாரம். ரெண்டாவது நிலைக்கு அப்படியே திரும்புறோம். முழங்கால் மடிப்பு எடுக்கிறோம். காலை திருப்புறோம். சரி, விளங்கினதா இது 3 நிலைகளும்? சரி, என்னென்ன ஆசனம் நாங்க 3 நிலைகள் படிச்சிருந்தாங்க? வீரபத்ராசனத்துல முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. வீரபத்ராசனம் மற்றது என்னது? முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. வேற என்னென்ன ஆசனங்களை 3 நிலைகள் படிச்சிருந்தோம்? உட்கட்டாசனம், திரிகோணாசனம், வீரபத்ராசனம். உட்கட்டாசனத்துல 3 நிலை, திரிகோணாசனத்துல 3 நிலை, வீரபத்ராசனத்துல 3 நிலை. 3 நிலைன்னா 3 ஆசனங்கள். அதுலயே 9 ஆசனங்கள். நீங்க சிறப்பு. இன்னைக்கு நாங்க கனடால் செய்யாத ஆசனம் என்ன ஆசனம்? இருக்கு பேர் அர்த்தகடியாசனம். அர்த்தகடியாசனம். இந்த ஆசனத்துக்கு என்ன பெயர்? கோணாசனம். நாங்க கோணாசனம் முதல்ல செய்வோம். அன்னைக்கு அன்று சொல்லியிருந்தோம்னா கோணாசனமும் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஆசனம். வடிவா நீங்க நிலவோ, காலை வடிவா சேருமோ, வடிவா ஆறுதலா கைய கொண்டே ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிடிங்கோ. சரி, அப்படியே இடது பக்கம் மெதுவா சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நிமிருங்கோ. கைகளை ஆறுதலா கிடாம். இது கோணாசனம். இப்ப மெட்ட பக்கம் செய்ய போறோம். வடிவா கால்களையும் சேர்த்து நிக்கிறோம். கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருக்கிறோம். அப்படியே மூச்சு எடுத்து கொண்டு போய் ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். காதோறும் கைகளை இழுத்து பிடிக்கிறோம். அப்படியே வலது பக்கம் எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு சரிங்க. சரி, வண்டி வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படக்கூடாது. அப்ப வடிவா உள்ளுக்கு வச்சுட்டு நேரா வந்துட்டு ஒரு சின்ன சரிவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நிமிர்ந்து வாரது. கைகளை கீழே. சிறப்பு. இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் அர்த்தகடியாசனம். அதுக்கும் ஒரு நல்ல ஆசனம். 2 கையும் ஒன்றா சேர்க்க முடியாதாக்கள் இதை இலகுவா செய்வீங்க. ஆனா இன்னும் அதுக்கு பலம் கூட என்றுதான் நான் சொன்னேன். இந்த ஒரு பக்கம் இந்த அழுத்தி பிடிக்கிறோம். காலை சேர்த்து நிற்கிறோம். வலது கை 2 கைகளையும் பக்கவாட்டுக்கு வச்சுட்டு மூச்சை நிறைய உள்ளுக்கு எடுத்துட்டு காதோரம் கையை மேல எடுத்து வச்சுட்டு மூச்சை விட்டபடி இடது பக்கம் அந்த கை அழுத்தி வச்சிருக்கோம் தானே தொடப்பகுதி, அந்த பக்கம் சரீரம். வலது கை மேல. 1 2 3 4 5 6 7 8
9 10 மெதுவா மேல வாரம் கைகளை ஆறுதலா கீழே. இப்ப மற்ற பக்கம் சேர்த்து நிக்கிறோம். 2 கைகளையும் முதல்ல பக்கவாட்டுல வச்சிருக்கணும். பார்வையை நேர வச்சிருக்கணும். சாதாரண மூச்சுல இருக்கணும். இப்ப இடது கையை மேல உயர்த்தும் போது மூச்சு நிறைய உள்ளுக்கு எடுக்கணும். வலது கை வலது கால் துடையோட அழுத்தி பிடிக்கணும். அப்படியே வலது பக்கமா சரிய போறோம். இடது கை மேலே இருக்குது. அப்ப மூச்சை விட்டு கொண்டு சரிகிறோம். சரிஞ்சு போட்டு சாதாரண மூச்சில நிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மேல வாரம் மூச்சை எடுத்துக்கொண்டு கைகளை மெதுவா கீழே இறக்குறோம். சாதாரண மூச்சுக்கு வரோம். இவ்வளவுதான் அந்த மூச்சோட செய்திக்க இன்னும் ஒரு நல்ல பயிற்சிகளா இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது ஆசனம் செய்யணுமா? இப்ப உடனடியாக செய்ய வேண்டி இருக்குதா? செய்தான் எல்லாம் பார்க்க வேணுமென்று தேவியாசனம் ஒரு முறை காட்டுங்க. சிறப்பு. கைகளை வைக்கும் முறை நானும் செய்யறது குறைவுதான் மடிவிக்கா. நன்றி. மடிவா முதல்ல காலை சேர்த்து நிக்கிறோம். 2 காலையும் நல்ல வடிவா எவ்வளவு அகலமா வச்சிருக்க முடியுமோ அகலமாக அரைமண்டி என்று சொல்லியிருந்தா நடுறது அந்த நிலைக்கு வர போறோம். மெதுவா போய் இருக்க போறோம். இப்படியே போயிருந்தோண்டு இந்த கைகளை இப்படி பிடிக்கிறோம். இதுதான் அந்த தேவியாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா அலம்பரம் கால்களை திருப்பிட்டு கைகளை கீழே. இந்த ஆசனம் சரியா நோகும், சில வேளை வலிக்கும். அப்ப நீங்க கொஞ்சமா இருந்தீங்கன்னா போதும். உங்களவுங்க ஆனா கைகளை தான் நல்ல வடிவா ஒரு பெரிய கிடாரம் கைகளை இப்படி வச்சுக்கணும். என்ன கிடாரம் கொண்டு நீங்க தூக்கி கொண்டு போறீங்க. அந்த போல் இப்படி பார்வை நேரம், புஜங்கள் பின்னுக்கு தள்ளி இருக்கணும், நேரே இருக்கணும். இது அரைமண்டி நிலை. சரி, இன்னொரு முறை செய்வோம். கால அகலமா வைக்கிறோம். கைகளை நல்ல வடிவா மேல உயர்த்துறோம். மூச்சை விட்டு கொண்டு கீழே போய் அப்படியே இருக்கிறோம். சாதாரண மூச்சில் நிற்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம். கைகளை கீழே. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அப்ப எல்லா ஆசனங்களின் பெயர்களையும் ஒரு முறை சொல்லிவிடுவோம். உட்கட்டாசனம், திரிகோணாசனம், வீரபத்ராசனம். இந்த 3லேயும் 3 ஆசன நிலைகள். அதை விட அர்த்தகடியாசனம், தடாசனம், நின்ற தனுராசனம், ஏகபாதாசனம், விருச்சியாசனம், தேவியாசனம், தடாசனம் சொல்லியாச்சு. அதையும் சொல்லியாச்சு. கோணாசனம் சொல்லி 10 ஆசனங்களுக்கு மேல வரும் நினைக்கிறேன். எல்லா ஆசனங்களின் நிலையில வையுங்கோ. ஏதாவது ஒரு ஆசனத்துல கேள்வியோட இருந்தா நிச்சயம் எழுதி கொள்ளுங்க, செய்து கொள்ளலாம். இவ்வளவு நல்ல ஆசன நிலைகள் ஓடிவாங்கோ. இப்ப நம்ம செய்ய போறது கண் பயிற்சி. அதையும் இலகுவா உன முகம்தான் ஒரு தாமரை பூ, சரியா? அந்த தாமரை பூ உங்களோட கைகளால ஏற்படுங்க. மேசம் முன்னுக்கு இருந்தா அதை நீங்க கைய முழங்கைய ஊண்டி கொள்ளுங்க, வடிவா பிடிச்சு கொள்ளுங்க. கீழே நிலத்துல இருக்கிறவ அரை பத்மாசனமோ சுகாசனமோ இருந்து கொள்ளலாம். இருந்து கண்ணை மூடி முதல்ல மூடிட்டு மேல கீழே பார்க்கறது, பக்கவாட்டுக்கு பார்க்கறது, வலது பக்கமா சுற்றி வர்றது விழிகளை, இடது பக்கமா சுற்றி வர்றது, இருக்க மூடி கண்ணை திறந்து வர்றது. நாம் செய்து திறந்தபடி கண்ணை திறந்து மேல பார்க்கிறோம், கீழே பார்க்கிறோம், வேகமா இதை செய்யறோம். பின்பு ஒரு முறைக்கு 2 வினாடிகள் தாமதிச்சுட்டு கீழே பார்க்கிறோம். 1 2 மேல பார்க்கிறோம், 1 2 கீழே பார்க்கிறோம். 2 வினாடி. அதே மாதிரி பக்கவாட்டுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம், வலம் இடம் வலம் இடம், அப்படியே வட்டமா சுத்தி வர்றோம். மெதுவா நோவடிக்காம ஆறுதலா மற்றபடி இடது பக்கமா மாற்றம், ஆறுதலா
திறந்து மூடுறோம். நல்ல மெதுவாயும் மூச்சோடையும் வலது கை பெருவிரல் எடுத்து நல்லா முன்னுக்கு நீட்டி அந்த விரல் நுனியில பார்வையை வச்சு அப்படியே வலது பக்கமா உடலை சரிக்காம ஆறுதலா பார்வையை மட்டும் விரல் நுனியில வச்சு செய்யணும். மூக்குக்கு நேர இருக்க வேணும் விரல். சிறப்பு. அதே மாதிரி இடது கை நல்லா முன்னுக்கு நீட்டிட்டு பக்கமா கொண்டு போகணும். பார்வை நேர வச்சு கண்ணை நோகடிக்காம செய்யணும். சிறப்பு. அப்படியே வலது பக்கம் நல்லா மேலையும் கீழே மேல பார்வை மட்டும் விரல் நுனி செய்துட்டு சிறப்பு. அதே மாதிரி இடது கை நல்லபடி முன்னுக்கு நீட்டிட்டு நல்லா மேல போகணும். ஆறுதலா நல்ல ஆறுதலா கண்களை நல்ல வடிவா விழிச்சு மேல வேறங்கோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மறுபடியும் வலது கை பெறுகிறேன். நல்லா மூக்கு நீர நீட்டிட்டு கிட்டவா கொண்டு வராது. நல்ல மூச்சில கவனம் வச்சுக்கோங்க. நிமிர்ந்தபடி பார்வையும் விரல் நுனியில வச்சு கிட்ட கொண்டு வந்து சிறப்பு. மறுபடியும் கண்களை மூடி ஒரு திறந்து விடுவோம். கண்ணை நோகடிக்காமல். இப்ப நாங்க மூச்சு பயிற்சி நாங்க தேனி மூச்சு பயிற்சி செய்ய போறோம். முதல்ல என்னன்னா அந்த சத்தம் வருவோன்னு பார்ப்போம். தேனி ரீங்காரம் விடம் போல இருக்க வேண்டும். தேனி மூச்சு பயிற்சி. தேனி பிராணாயாமம். பிராமரி பிராணாயாமம். காதை மூடியாச்சு. கண்களுக்கு மேல சுண்டு விரலை வச்சாச்சு. மூக்கு துவாரத்துக்கு மேல நடு விரலை வச்சாச்சு. நிமிர்ந்து இருந்தாச்சு. உதட்டுக்கு மேல மேல் மோதிர விரல், உதட்டை கீழே கிண்ணி விரல். நல்ல வடிவ ஆழமான உள் சுவாசத்தை எடுக்கும் போது காது மடல் மூடி இருக்கணும். அதை வெளிவிடும் போது தேநீர் ரீங்காரம் விடும் சத்தம் கேட்கணும். மூச்சு எடுத்த மூச்சு அவடத்தையும் மெதுவா வெளியில விடும். ஆயுதம் ஆரம்ப ஓட்டம். நிறைவாக காது மடல் அந்த மூடப்படும் போது அந்த ரீங்கார சத்தம் கேட்கும். நன்றி. இப்ப என்ன செய்ய போறோம்டா நினைந்திருக்கிறோம். இப்ப நிறைய நல்ல உள்மூச்சு எடுத்து மெதுவா வாயால விட்டு நிறைய செய்யலாம். நிறைய மூக்கு துவாரத்தில் நிறைய காற்று உள்ளுக்கிறோமோ. அவ்வளவு நல்ல சார். தோழனோட பேசுற நேரம் கண்களை மூடி அதே இதுல முள்ளங்கல்ல மடிக்காம கழுத்தை மடிக்காம கண்களை இறுக்கி மூடாம சந்தோஷமா சிரிச்சபடி உடலுறுப்போட பேசுற நேரம் இது. நான் நல்ல கெட்டிக்காரன். என்னுடைய உடலுறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமும் அது தன்னுடைய வேலைகளை செய்யற மாதிரி நல்ல வடிவாய் எண்ணிக்கொண்டிருக்கு. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்ல உற்சாகமாய் மாறுமாயும் உடலுறுப்புகளுக்கு எந்த ஒரு நோய் வருத்தம் ஒன்றும் இல்லாம நல்லா இயங்கி கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கானது. நான் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வர நிச்சயம் எனக்கு இது பரிணாமிக்கும். ஒவ்வொரு உடலுறுப்போட நான் பேசுற நேரம் குதிக்காலுக்கு மேல உள்ள பின்கணுக்கால், கால்களுக்கு மேல உள்ள பகுதிகள், 2 கால்களையும் ஒரே நிறத்துல நினைத்து ஒரு பக்கமாக முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், பின்பக்க பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, முதுகு, முழுமையான தன்னுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் கழுப்பு பகுதி, தங்களுடைய பூஜங்கள், அப்படியே முழங்கைகள்,
மணிக்கட்டுகள், 2 கைகள், நகங்கள், எங்களுடைய ஒவ்வொரு ரேகைகள் எல்லாவற்றையும் நினைத்து எல்லாம் சேர்த்து எல்லாவற்றையும் நினைத்து மறுபடியும் தலையினுடைய பிரடிப்பக்கம் பின்பக்கமாக வந்து முழுமையான தலைப்பகுதி அத்தனை உள்ளுறுப்புகளையும் மனசால் நினைச்சு எங்களுடைய தலைமுடி ஒவ்வொரு வேர்க்கால்கள் எல்லாம் நினைச்சு உச்சி முதல் நெற்றி, புருவங்கள், கண்கள், காதுகள், கன்னங்கள், என்னுடைய மூக்குத்துவாரங்கள், என்னுடைய உதடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, என்னுடைய நாடி, கழுத்து பகுதி எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைச்சு நெஞ்சு பகுதி, நெஞ்சில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் அமைதிய ஆழமா நினைச்சு மார்பகங்கள், வயிற்று பகுதி, எங்களுடைய அடி வயிற்று பகுதி, தொடை பகுதிகள், எங்களுடைய முழங்கால்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், முழுமையான பாதம், ஒவ்வொரு ஒவ்வொரு 2 பக்கமாகவும் 2 சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் நினைத்து கொண்டு வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உற்சாகமா இருக்குது, எல்லாம் அது தன்னுடைய வேலைகளை செய்யுது, ரத்தோட்டம் எல்லாம் சீரா இருக்குது, சுரப்பிகள் எல்லாம் சீரா இருக்குது, என்னுடைய ஒவ்வொரு உள்ளந்தண்டுகள், மூட்டுகள் எல்லாமே இயங்குது. இயந்திர வேலையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா அது என்ன விட்டு போயிடலாம் என்று சொல்லி அந்த பெருவிரலால் ஆட்டி தேகமே தேற்றும். அதுகளோட வாசகத்துல இருந்து 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று எடுத்து உடைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி மேல வச்சு நிறைவாக கண்களுக்கு மேல வச்சு கைகள் விரலத்தில் இருக்கும்போது கண்களுக்கு மேல விரல் வெறும் பிறகுடன் நூறாக அந்த பார்வை அப்படின்னு 2 கைகளையும் நம்மளுடைய முதல் பார்வையிட்டு ஓடி வந்து நினைந்து அத்தனை சொந்தங்களுக்கு பாம்பத்து தளத்துக்கும் மணிமகனவர்களுக்கும் மகனா உங்களுக்கு மிக்க நன்றிகளை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் இன்னொரு வாக்கில சார்ந்தவரை விடைபெறும். நான் தர்ஜினி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மிக்க நன்றி. நன்றி நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி தர்ஷி சர்மா, மிக்க நன்றி. நன்றி பாலமண்ணா. உங்களுக்கு எதுவும் கேள்வியில் இருப்பின் கேட்டுக்கொள்ளலாம். கேட்டுக்கொள்ளுங்கோ, கேளுங்கோ. எல்லாரும் தயார் தானே? நீங்க செய்ய போற வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பயிற்சியும் ஒரு ஆசனம் ஒவ்வொன்று செய்தா சரியோ? சரி, உங்களுக்கு எது பிடிக்குதோ எது விரும்புதோ அது செய்யுங்க. இதுதான் இல்ல, பயிற்சி செய்யும் போது எல்லாரும் ஒரே நேரத்துல செய்துட்டு அப்புறம் ஆசனங்கள் செய்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயிற்சி இப்ப செய்யற மாதிரியே நாங்கள் அதுல எல்லாருமே ஒரே நேரத்துல பயிற்சியை செய்துட்டு அப்புறம் ஆசனங்களை தனித்தனியா செய்யலாம்னு யோசிக்கிறேன். அது நல்லா இருக்குமோன்னு உங்கள்ட்ட கேட்கறேன். அழகாவும் இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்துல செய்ய ஒரு வடிவாம் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பயிற்சியில எங்களுக்கு விருப்பமான அந்த ஆசனத்தை பிறகு விருப்பமானதை செய்யலாம். சரி, அப்ப அதுக்கு எல்லாரும் தயாராகி தெளிவா தெரிகிற மாதிரி வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பயிற்சியை என்னென்ன போட்டு அவைய சொல்ல எல்லாரும் சேர்ந்து இல்ல, பயிற்சி ஒரு ஆள் சொல்ல செய்யறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அது எல்லாரும் மாதிரி இருக்கும். ஒரு ஆள்லயே சொல்லி செய்யறது பயிற்சி தர்ஜினி அவர்கள் சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் செய்யற மாதிரி அதுல எல்லா பயிற்சியையும் நான் சேர்க்கல. மிக முக்கியமான நாங்க நிறைய பயிற்சியை நாங்க செய்திருக்கிறோம். அப்ப மிக முக்கியமான நேரத்தை கற்றுக்கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமானது மட்டும் செய்யணும். ஆசனங்களை விருப்பமானது அதே நல்ல ஐடியா. விரும்பின ஆசனங்களை நீங்க செய்து கொள்ளலாம். இது நல்லா தான் இருக்கும். ஆனா தெளிவா நீங்க எல்லாரும் தெரிய வேணும். எல்லாரும் நேரடியா செய்யணும். இலகுவான பயிற்சியை தான் தலைக்கும் கைக்கு அப்படியான சின்ன பயிற்சிகள் தான். அது உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் மாறி குழம்பாம சாதாரண பயிற்சியில கேட்டு அது நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ஒரு ஆள் செய்த பயிற்சி ஆசனம் மற்றாள் செய்யலாமா? குடிகளவு எல்லா ஆசனமும் அதுக்குள்ள வர்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. அந்த ஒரு ஆளே ஒரே ஆசனத்தை எல்லாரும் செய்து போட்டு போறது நல்லா இருக்காது. இப்ப நான் 9க்கு மேற்பட்ட ஆசனங்கள் நான் 15க்குள்ள வந்துட்டு நினைக்கிறேன் இல்லையா? இதுலயே 3 ஆசனங்கள்லயே 3 அது 9 வந்துட்டுது. அங்கால 10 ஆசனம் வரும். அதுவே கூட எங்களுக்கு கூட இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு ஆசனம் நிலையே செய்திருக்கிறது நல்லது. அதான் எல்லா ஆசனங்களும் வர வேண்டும் என்று பார்க்கிறேன். சில பேருக்கு சில ஆசனங்கள் வராட்டில் அவைகள் வரக்கூடியாக்கள் அதை செய்யலாம், வராதாக்கள் மாறி செய்யலாம். அப்படி அவைகள் செய்யக்கூடியாக்கள் அந்த ஆசனத்தை விட்டு மாறி உங்களுக்குள்ள செய்யலாம். இப்ப இருந்து நீங்க செய்ய வேண்டியதை போடுங்களேன். நீங்க செய்யக்கூடியதை
உறுப்புக்குள்ள போட்டுட்டு ஆ, மற்றது இப்ப வியாழக்கிழமைக்கு தர்ஜினி வியாழன் நேரம் வராது. ஆ, நாளைக்கு ஓகே. நாளைக்கும் டைம் இல்ல. ம், அதாவது அந்த முதல்ல செய்யற பயிற்சிகள ஏன்டா அப்புறம் அதுல குழம்பி கொண்டிருக்காம இப்ப கைப்பயிற்சிகள் ஒரு ஆள் இப்படி சுத்தாம ஒரு ஆள் இப்படி செய்யாம ம், அதெல்லாம் இல்லாம இருக்கு தானே. ஆ. அந்த அந்த பயிற்சி அந்த ஒழுங்கு இலகுவான ஒ- பயிற்சி ஒ- ஒ- ஒரே மாதிரி செய்யற மாதிரி ஒரே நாளைக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது வசதியா இருக்கும் சரி. இல்லையா? ஆ. இப்ப அது நாங்க செய்ய செய்யக்கல இப்ப கைப்பயிற்சிகளை ஒரு ஆள் சுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆள் ஆ. இல்ல மணிக்கட்டு இல்ல செய்து அவர் செய்து கொண்டிருக்கும். காட்டுவார். அவர் தரிசனம் நானும் அவர் செய்ய நிக்கிறேன் செய்து நாங்கள் இப்ப செய்யற மாதிரி அவர் செய்ய செய்து நாங்கள் செய்வோம். நானும் நிக்கிறேன் வணிகா இப்ப பார்த்து பயிற்சிக்கு அப்படியாண்டா ஓ, ஓகே ஓகே அவரும் செய்ய செய்து அவரை பார்த்து தான் செய்வேன். பெண்டை செய்த மாதிரி தான். செய்ய செய்துட்டு போறோம் ஆனா 5 எண்ணிக்கையா குறைச்சு கொள்வோம் ஓ அதையும் ஓ, 5 எண்ணிக்கைக்கு ஏன்னா எல்லாரும் செய்ய வேணாம் சொல்லிங்க 5 எண்ணிக்கை சரி ஓகே. சரி அது மாதிரி செய்யலாம் மற்றது நான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் இல்லை ஆகாஷ் லைட்டை பற்றி சொல்லியிருந்தேன் கேட்டு வந்த நீங்களா செல்வி விளங்கல. ஆகாஷ் லைட்ல நாங்க அந்த கேள்விகளும் பதில்களுமா எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லி அது வாணி மாணவர்களுடைய விருப்பம் அதனால் உங்கள்ட்ட நேரடியாக அதை கேட்கணும்னு நீங்க வெளியில இப்ப நான் அந்த கேள்விகளை தயார் செய்து உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதுக்குரிய அது நீங்க செய்வீங்க இந்த அத்தனை தினம் நாங்க கதைச்ச மாதிரியான விஷயங்கள் தான் ஆசனங்கள் பயிற்சிகள் செய்யும் போது கதைத்த முடியாது அது நிச்சயம் அதையும் செய்து கொள்ளலாம் அதுக்கான யாராவது ஆனால் குறைந்தது ஒருவர் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் தான். இப்ப ஒரு நிகழ்வு செய்யணும்னா என்னோட இன்றைக்கு தியானி வாரா என்னோட இருந்து நான் செய்வதை பார்க்க இன்றைக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன செய்ய போறா இந்த பிள்ளை தியானிக்கு என்னன்னா என்ன தெரியும் ஏதோ ஒன்று புதுசா செய்யும் அப்படி ஒரு சந்தோஷம் உண்டு ஒருவருக்கும் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு நண்பர்கள் ஆக்களையும் ஓகே அதையும் ஒவ்வொரு செய்யலாம். ஆக்களையும் கொண்டு வர பார்க்கணும் நாங்களும் ஒவ்வொரு ஆக்களாச்சும் நானும் அப்புறம் பிரயோசனம் போயிருமே என்ன 2 மணி தேர்தல் நாங்கள் மட்டுமே தர்ஜினி ஒருவர் ஒரு ஆசனம் தானே அது 2 ஆசனம் செய்ய முடியும்னா செய்யலாம். எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது வாங்க அப்படின்னா இதுல யாராவது அந்த எல்லா ஆசனத்தையும் செய்வீங்க தானே இப்ப சொன்ன ஆசனங்கள் எல்லாம் நிச்சயமா எல்லாரும் செய்வீங்க அதுல மூவர் நீங்க நாங்க இதை செய்யறோம் இவ்வளவு நாங்க இதுல கற்றுக்கொண்டோம்னு சொல்லி இப்ப 5 எண்ணிக்கை 10 எண்ணிக்கை நிக்க தேவையில்லை நீங்க ஒரு முறை செய்து காட்டினா நல்லா இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் தர்ஷினி நீங்க சொல்ல இந்த ஆசனத்தை இன்னார் செய்யுங்கன்னு சொல்லும் போது நாங்க செய்யறது அதுவும் சிறப்பா இருக்குமில்ல. இந்த ஆசனத்தை நீங்க செய்யுங்க என்று சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அறிவுத்திறனா இருக்குமில்ல. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்ப எல்லாத்துக்கும் நாங்க ஆனா தெளிவா தெரிய வேணும் அதான் தெளிவா தெரிஞ்சா அது தெரிய வேணும் இப்ப அவ்வளவு ஞாபகத்துல இருக்கணும். நாங்க எத்தனை ஆசனம் செய்யறோம்னு எழுதி போடுறோம் இந்த இப்ப நீங்களாக செய்யக்க போடைக்க உங்களுக்கு ஞாபகம் பெறும். இப்ப நான் டக்குன்னு கேட்கல சில வேளை சின்ன குழப்பம் தெரியாம இருக்கு விளம்பி கொண்டிருக்கிறோம். நீங்க இது செய்யல உங்களுக்கு இதுதான் செய்ய போறது திட்டவட்டமா வருவீங்க. அதை விட நான் குழம்ப மாட்டேன். ஆனா அதுல வந்து அந்த 3 பேர் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா பார்த்து சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள அது மனசுக்குள்ள இறங்கி இருந்தா அவ்வளவு நாளங்கள் இறங்கி இருந்தா ரஜினி இதுதான் அந்த ஆசனங்கள் 3 எண்ணிக்கையோ 2 எண்ணிக்கையோ கூட நீங்க செய்து காட்டலாம். இது இப்ப என்ன கேள்வி இப்ப இருக்கை ஆசனம் செய்யறோம் என்றால் அந்த இருக்கை ஆசன பயிற்சி செய்துட்டு அப்படியே ஒரேடியா 3 இல்ல பயிற்சி தேவையில்லை. ஆசனத்தை மட்டும் செய்த முதலே நாங்கள் அதுக்கேற்ற பயிற்சி எல்லாம் செய்வோம் தானே. அந்த 3 ஆசனங்கள் வரைக்கும் ஒரு ஆளையே செய்ய தேவையில்லை தானே. அதுல ஏதாவது நிலையம் சொல்லி முதலாம் நிலையம் சொல்லிட்டு அப்படி செய்யலாம் தானே. தனியா முதலாம் நிலை மட்டும் ஆசனம் செய்யலாம் எல்லாத்தையும் செய்யறதா 3 நிலைகளும் வந்து செல்வி ஒவ்வொரு ஆசனங்கள் தான். அது சில பேருக்கு சில ஆசனங்கள் சில பேருக்கு 2வது ஆசன நிலை வரும். நேரத்தை பத்தி இப்ப இருக்கை ஆசனம் என்றால் ஒருவர் முதலாம் நிலை செய்தா மற்றவர் 2ஆம் நிலை செய்யலாம் மற்றவர் 3ஆம் நிலை செய்தா சரி. அதேதான் அது மற்றது எல்லாரும் எல்லா நிலையும் உங்களுக்கு பாடம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அதை கூட தனித்திரையில விடும் போது நீங்க மூவர் முயற்சி செய்யலாம். ஆனா கணவனை பார்க்க கூடாது. பார்க்காம உங்களோட மனசுக்குள்ள இறங்கினா நீங்க செய்யலாம். இந்த இருக்கை ஆசனத்துல 3 நிலைன்றீங்க அது அந்த கையொருக்க இப்ப முதலாவது இப்படி வருது இருக்கை நிலையோ கை முதலாவது இப்படி கவிழ்த்து பிடிக்கிறோம் கைய பிறகு அப்படியே சேர்த்து ஒரு உள்ளங்கையும் பார்க்குது மேல கொண்டு போறோம் அப்படியே கீழே இருக்கிறோம் பிறகு ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம் ஆசனம் மாதிரி முதலாவது இப்படி 2வது இப்படி சேர்த்து நேரம் கொண்டு போறோம் பிறகு ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். இவ்வளவு இது இருக்க நிலை ஆசனம் வேண்டா இதுக்கு பேர்
அது உட்கட்டாசனம் உட்கட்டாசனத்துக்கு உட்கட்டாசனம். தமிழ் பெயர் இருக்கை நிலை ஆசனம். அதுல அப்படி வரும். அதெல்லாம் 3 நிலைகள். அப்ப தர்சினி, நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ஆசனத்தின் பெயரே எழுதுகிறோம், அதுல பதிகிறோம். பிறகு நேரத்தை கருதி கொண்டு நாங்கள் 2 பிறகு என்ன முண்டை எக்ஸ்ட்ராவா செய்து காட்டலாம் இல்ல தானே. போன முறை நாங்கள் 3 செய்த நாங்கள் ஒவ்வொரு தரம் ஆமா. செய்ய ஒவ்வொரு தரம் 3 ஆசனம் செய்ய நாங்கள் விருப்பமான ஆசனம் சொல்லி அது ஆமா. மாதிரி செய்யலாம். இது நிச்சயமா செய்யலாம். நீங்க நீங்க இப்போ செய்யலாம். எனக்கு எண்ணிக்கை இல்ல தேவையில்லை தானே. 10 எண்ணிக்கைக்குள்ளே செய்தாலும் காணும். 5 8 எண்ணிக்கையா குறைச்சா கூட பரவாயில்லை ஜீவா. ஏண்டா அவ்வளவு பேர் தான் இருக்க போறோம். இப்ப இதுல இருக்கிறாக்கள் தானே. ஆமா நல்லபடியா காணும். அது செய்யலாம். ஆமா. இல்ல இப்ப மூன்று எண்ணிக்கையில 11 11 13 15 17 கிட்டத்தட்ட ஆசனங்கள். இப்ப இல்ல அது ஒரு ஆள் செய்த மற்றாலும் செய்யலாம் தானே. அப்படி இல்லாம அப்படியே இருந்தாலும் ஓகே இல்ல. செய்யறதையும் செய்தா ஓகே அப்படியாண்டா. ஆமா. மற்றது உங்களுக்கு நினைவு இருக்குது, எல்லா திட்டத்தை மாத்தலாம்னா கூட அது நீங்க அந்த குடும்பத்தில் எழுதி கொள்ளுவோம். அதுல தாமரை கல்விராஜன் அவர்கள் தவற விட்டு பார்த்திருக்கேன். நான் அவரையும் நினைச்சு கொண்டிருப்பாங்க. மன்னிப்புடன் அவரையும் சேர்த்து அவர் பத்மினி அவர்கள் மற்றது ஆனா கவர மாட்டார். மற்றது வேற யார் இதெல்லாம் ராஜினி அக்கா தெரியா. எழுதி விடுங்க. நான் இருக்காது ராஜினி அக்கா தெரியா. அதான் அதுக்கு குரூப் இருக்கு தானே. இணைபவர்கள் அதுக்குள்ள போட்டுட்டு தெரியப்படுத்தணும்டா. இடையில நீங்கள் ஒரு ஆளை சொல்லி இந்த ஆசனம் செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அப்படியும் கேட்கலாம். அதுவும் ஒரு கேள்வி இது மாதிரி வரும். அது உங்களுக்கு பரீட்சை வச்சு பரீட்சை பாஸ் மாதிரி. பண்றீங்களா? நீங்க அப்படி செய்யும். அதையும் செய்யலாம். நாங்க எங்கடைய செய்துட்டு விடுறோம். ஓ, அதுக்கு பிறகு இங்க சொல்லலாம். இப்ப திருவோணாசனத்துல நிலை 2 செங்கோணக்குல அல்லது அதையும் நல்லா இருக்கு. நன்றி. இல்ல ஒருவருடைய இது நல்லா இருக்கும். அது வித்தியாசமான இருக்கும் செய்யப்படும். மற்றது நீங்கள் யார் அதுல முழுமையான ஆசனங்கள் செய்து காமிக்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் எனக்கு அறிவித்தாங்க. டைம் வழி 1 2 தவற போனா கூட பரவாயில்லை. நேரத்தை கருத்தில் கொண்டு 3 பேர் செய்யணும். ஆனா இடம் முழுமையாக முழுமையா தெரியும். இப்ப நான் இன்னைக்கு தெரிஞ்சேன்னாலே அது மாதிரி தெரியக்கூடிய தெரிஞ்சாதான் அந்த கை கால்கள் நிலத்துல வச்சு செய்றீங்களா இல்ல உயரத்துல வச்சு செய்றீங்களா? இது லேப்டாப்ல ஐபேட் நிலத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். அதுல இதை வச்சுட்டு நிலத்தோடய சேர்த்துதான் நிலத்துல அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனா முழுமையா தெரியுது. அந்த உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாதான் நான் பார்த்தேன். நான் எந்த எண்ணத்துல செய்றீங்கன்னு தெரியும். அது தெரியுது. அந்த கீழே வைக்க தெரியுது. அப்படி நீங்க லேப்டாப்பே வச்சீங்கன்னா தெரியும். இப்ப நான் நின்றதா நிலம் கால் தெரிஞ்சது எப்படி தெரியா? பாதம் தெரியல. பாதம் தெரியல. உங்களை வெட்டு தெரியல. அப்ப நான் கொஞ்சம் கீழே ரக்கி வச்சா சரி. கீழே நிலத்தோட வச்சுட்டீங்கன்னா செய்யலாம். நிலத்தோட வச்சுட்டு அதை கவிழ்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகும். அதையும் நாங்க சரி பார்க்கலாம். நேரத்துக்கு இணைஞ்சிட்டு வந்தானே. உடுப்பு என்ன மாதிரி கருப்பு வெள்ளையுமா? கருப்பும் வெள்ளையுமா ஒன்றும் இல்லை. அழகா செய்யலாம். இது நல்ல ஒரு பயிற்சி. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு இதுதான் இது. என்னோட பயிற்சியும் என்னோட ஆசனங்களும் கொஞ்சம் நிறைய இல்லை. கனாசனங்களுக்குள்ள போயில கஷ்டப்படுத்தாம சின்ன சின்ன பயிற்சியா அவங்களை இயங்க வைக்கிறதுக்காக கிடைச்சிருக்குது இல்லையா? வாழ்க்கைக்காது நிச்சயமா செய்யலாம். நன்றி. அப்படின்னா இப்ப முதல்ல குரூப்புக்குள்ள போடைக்க ஒரு ஆசனமா 2 ஆசனமா போட்டுக்கொள்ள 2 அல்லது 3 கூட போட்டுக்கொள்ளலாம். 3 காரணம் தான் இதுகளை வந்து தனித்தனி. இப்ப 3 நிலை 3 நிலை தனித்தனியா போட்டா சரி. தனித்தனியா வேறையாக மாறி மாறி போடலாம். தர்ஜினி, நான் வந்து நின்ற தனுராசனம், இருக்கியாசனம் 2ஆம் நிலையும் தடாசனமும் நான் போட்டு இருக்கிறேன். அப்ப அந்த எப்படி செய்வோம் அந்த 3 வாரத தர்ஜினி அவர்கள் சொல்லுவார். அதே 9 வரும். எனக்குள்ள 9 பேர் செய்ய வேண்டி வரும். அதை விட்டுட்டு மற்ற ஆசனங்களை நாங்க 1 2 போடுவோம். அப்ப அதுல நிலை 1 செய்யுங்கன்னு சொன்னா ஒரு ஆள் செய்யறது, 2 செய்யுங்கன்னு சொன்னா அதுல 9 வரும். என்ன அப்ப நாங்கள் 2 ஆசனத்தை எழுதுறோம். நீங்க மற்றதுல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லுங்க. ரெண்டாலும் இன்னொரு ஆள் செய்யறதா வரப்போகுது. பரவாயில்ல. என்னடால் செய்யற விதங்கள் இப்ப நீங்க பார்க்கத்தானே வேணும். கால் அப்படி வைக்கணும், கை வைக்கணும்ட்டு. அப்ப அது பரவாயில்ல. அந்த 9லயும் நீங்க ஒவ்வொரு நிலையை சொன்னீங்கண்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தியானி, நீங்கள் உங்களுக்கு விரும்பினது உங்களால் இணைச்சு கொள்ள முடியுது சொல்லி உங்களால முடிஞ்சது நிச்சயமா நீங்க உங்களுக்கு விரும்பினபடியே இணைச்சுக்கொள்ளலாம். எந்த ஒரு கட்டுப்பாடோ எந்த விதிமுறையோ ஒன்றும் இல்லை. நீங்க இணைகிறதே எங்களுக்கு பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷமும்.
அந்த நேரத்துல கவனமா இணைஞ்சு சந்தோஷமா அடைகிறதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனா இப்ப இது மட்டும் இல்ல தான். நீங்க அந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், சர்பாசனம்லாம் இருக்கு. அதுகளும் செய்யலாம்னு நினைக்கிறேன்னா. செய்யறேன்னா சரி, நிச்சயமா செய்யலாம். பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யலாம். அன்னைக்கு வஜ்ராசனம் செய்த போல செய்தா அப்படியே கடைசியில அதுவும் அதுவும் எல்லாம் இதோட சேருது. அது வண்ணத்தை பூஜை ஆசனம். ஆனா, கடைசியா நீங்க அந்த செல்வி- சாந்தி ஆசனத்தையும் எல்லாரையும் படுக்க வச்சே செய்யலாம். கடைசியா முடியறது செய்யலாம். அது எல்லாம் செய்து உண்மைதான். முடிய எல்லாரும் எல்லாரும் அப்படியே முண்டா படுக்க செய்வோம். போட்டு அப்படியே செய்யலாம். எல்லாரும் உண்டா செய்யலாம். இல்ல இருக்கலாம். சாந்தி ஆசனம் இருந்து கொண்டு செய்யலாம். செய்யலாம். கீழே இருந்து கொண்டு செய்யலாமா? சரி, சாந்தி ஆசனம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பதிவு நான் போட்டுருவேன். சொல்ல முடியும் செஞ்சு எனக்கு கீழே இருக்கிறது பிரச்சனை, இருக்க முடியாது. அதுதான் அது நீங்க நீங்க ஏழாதாக்கள் நீங்க கதிரையை போட்டு அப்படியே பக்கத்துல இருந்து செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது செய்யுங்க. இல்ல கதிரையில என்ன செய்ய போறேன் அர்த்த கடி ஆசனம் சொல்லிட்டு கூட நீங்க கதிரையில இருந்தபடி கூட செய்தா அது அர்த்த கடி ஆசனம். நின்று செய்யலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சின்ன இருக்கையா இருந்து செய்வது நின்று செய்யற வாசனம் செய்வேன். ஆனா வீரபத்திர ஆசனத்தை என்கிட்ட கேட்காதீங்க, அது எனக்கு இந்த நிச்சயமா கேட்க மாட்டேன். சில வேளை கேள்வி பதில வரும். வீரபத்திர ஆசனத்தை கேட்க வேணாம் சொன்னவர் யாருன்னு அதுக்கு நீங்க விளம்பரம் செய்யாங்க. திருவோணாசனம் கேளுங்க, அது செய்வேன். வீரபத்திர ஆசனம் அந்த காலம் வளைச்சு அப்படி செய்யணும், கஷ்டமா இருக்கு. எனக்கு விருப்பம் அந்த ஆசனம் அப்படியே பரதநாட்டியத்துக்கு போற மாதிரி போய்க்கல. எனக்கு விருப்பம் அது. இடுப்பு கொஞ்சம் வருத்தமா இருக்கிற மாதிரி அது இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அந்த அளவு கையை உயர்த்தி நீங்க கைய பிடிச்சிட்டு நீங்க இவ்வளவு செய்யறதே பெரிய காரியம். நீங்க எல்லாம் செய்யணும்னு இல்ல, உங்களால முடிஞ்சதான் செய்யுங்க. செய்யலாம். அல்லது அவர் சொன்ன மாதிரி இருந்து கொண்டு எல்லாம் சிலதுல இருந்து கொண்டு செய்யணும். இருந்து கொண்டே சரி. நீங்க ஒருவர் நீங்க கதிரையில இருந்து கொண்டு முயற்சி செய்து காட்டுவீங்கன்னா கூட அதுவும் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ரெண்டு காலம் கீழே உருண்டி செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் அப்படியா செய்வேன். அந்த ஏகதனாசனம், நின்றதனாசனம் எனக்கும் அது சரி வராது. எனக்கு அதெல்லாம் எனக்கும் சரி வராது. கஷ்டம் தான் எனக்கு. நின்ற தனுராசனம் செய்யவே மாட்டேன். செய்வேன், ஆனா அந்த கால் மடக்கி கையால பிடிக்க மாட்டேன். சும்மா மடக்கி கொண்டு செய்வேன். ஆனா நல்ல சிவரோட சாஞ்சி நின்று கொண்டு உதவியோட செய்யுங்க. சண்டி கதிரையை பிடிச்சு கொண்டு செய்யுங்க. அது கொஞ்சம் 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 செய்ய செய்ய செய்யுது. கதிரையில உள்ள காலை தூக்கி வச்சுக்கொண்டு செய்கிறது. கதிரையில ஒரு காலை தூக்கி வச்சுக்கொண்டு அப்ப எங்க நிகழ்ச்சிக்கு பின் வாங்க ஒரு 15 நிமிஷம் நேரம் கொடுப்போம். எப்படி எல்லாம் நாங்க இந்த ஆசனத்தை செய்யறது இது எனக்கு வராதுன்னு கதைக்கிற மாதிரியும் அந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுவோம். தர்ஜினி, எங்கட வீட்டுல நீங்கள் முன்னர் செய்யும் பொழுது நான் கதிரையில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்கட வீட்டுல 2 பேரும் சிரிச்சு பாடி வாணி போட்டு போகணும். அம்மா அங்க செய்யறத பார்த்து கொட்டாவி விடுறான்ட்டு. இப்ப நான் ஒவ்வொரு நாளும் வெள்ளன ஒளிம்பி நான் ரெடியா வந்து நான் இதான்றோன்னு தங்களுக்கு டெவலப்பா வந்துட்டாவா. அண்ணா வந்துட்டாரா இப்ப? இல்ல இல்ல அவ வந்துடுவார். வியாழன் அதான் சொன்னேன், அவ வெள்ளிக்கெல்லாம் வந்துடுவார் தானே. ஓகே, அதெல்லாம் பாக்கலாம் தானே. சேலஞ்ச் கீழே இருந்து அவர் போய்க்குள்ள இருக்க முடியாம இருந்தீங்க இருந்தா அதுதான் வாணி முதல் புது. நான் பார்க்கணும் வெளியில கொண்டு இருத்தி விட்டுட்டு பாருங்க நான் செய்ய இருக்கிறனோ இல்லையோ. இதுல அப்படியே இருக்கிறார்கள். மலாசனத்தையும் படிவா பழகிட்டீங்கன்னா இலங்கைக்கு போய் வர ஈஸியா நாங்க போயிடலாம் மெதுவாக. அடுத்த தரம் போயேக்கல நான் கீழே இருந்துதான் சாப்பிடுறேன் ஒரு சரி கெட்டிக்காரி. முடியும் முடியும் முடியும். இருந்துட்டு விழுந்து கும்பிடுறேன் நான் டெய்லி. இப்ப போனாலும் வண்டி இல்ல, முடிஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஆறுதலா விழுந்து கும்பிட்டு விளம்புறேன் ஒருக்கா. இல்ல அத வீட்டை கூட செய்யலாம். வீட்டை கூட மெதுவா கீழே குனிஞ்சு எழும்புறது, கீழே முட்டை காலை போட்டு இருக்கிறது, எல்லாத்துல இருக்கிறது எல்லாம் நீங்க வீட்டை இருக்கும்போது மெதுவா பயிற்சி எடுக்கும். ஆனா கார்டன் வேலைகள் செய்யக்க எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்ப. அப்ப அதே பெரிய இதுதான் எனக்கு. சரியா, நன்றி. ஆனா சொல்ல போறீங்களா? இணைஞ்சிட்டீங்க. அனாக்கா போன வந்து நிக்கிறேன் சொல்ல போறீங்களாண்டு. சரியா, விட விட்டு கொள்வோம். மிக்க நன்றி தர்ஜினியர்களே. எனக்கு ஒரு எங்களுடைய வயசுக்கு நாங்க யோகாசன பயிற்சி செய்து அதையும் இப்ப 100வது கொண்டாட போறோம்னு சொல்லி இப்படி ஆச்சரியமா இருக்குது. அதான் நாங்க சந்தோஷத்தை கொண்டாடுறோம். சரி, சிறப்பு. 100ல பங்கு பெற்று இருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதுக்கு இருக்கிறேன். இல்ல நிமிஷக்கா 100லயும் பங்கு பெற்றிட்டு இருப்பேன். நிச்சயமா 1-2ல வரையில 1-2க்கு போயிட்டேன்.
ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ வரையில சுவாரஸ்யமா நினைச்சு கொள்றோம். நானும் சொல்லி எண்ணிய கேள்விகளோட நீங்கள் நல்ல அழகா பதில் அளிப்பீங்கன்னு காத்திருக்கிறோம். சரி. சரி, நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் சௌரி. நாளைக்கு அதிகம். சரி. நன்றி வணக்கம் பாருங்க. நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க தவறாம சனிக்கிழமை. நான் என்ன குடிய